Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்திருக்கிறது உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஸ்விக்கில டெலிவரி பாய்ஸே பண்ற சில பிரச்சனைகள் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கேரளால கொச்சியில திரிபுனித்ரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க. சோ அந்த ஒரு ஜோன்ல நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது அந்த ஜோன்ல மட்டும் இல்ல எல்லா ஜோன்ல இருக்க சில டெலிவரி பாய்ஸ் வந்து மற்ற டெலிவரி பாய்ஸை வந்து அஃபெக்ட் பண்றாங்க. வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வரும். நிறைய பேர் ஜோனில் இல்லாதனால நமக்கு வந்துட்டு ஆர்டர் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். ஸோ அந்த மாதிரி சில தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க. புதுசாக வர டெலிவரி பாயை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஊர்லேயும் சரி, கேரளாலையும் சரி, இல்லை எந்த ஒரு ஸ்டேட்லேயும் சரி இது வந்து நடந்துட்டு தான் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாகவும் இது இருக்கலாம். ப்ளஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இதை வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், இதை வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோங்க. ஸோ டெலிவரி பாய்ஸை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு இந்த விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு வீடியோவில் கமெண்டில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு புதுசாக இந்த ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸ்விக்கின்னு மட்டும் இல்லை, எந்த டெலிவரி ஜாப்பில் யாராவது ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அசம்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணுற அவருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குது. அவர் ஜாயின் பண்ண ஒரு 3rd டேவோ இல்லை 4th டேவோ வந்துட்டு அவரோட பேக் வீல் வந்து பஞ்சர் ஆகுது. அவர் வந்து ஃபுட் எடுக்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்குள்ளே உள்ள ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அவரோட பைக்கில் பேக் வீல் வந்துட்டு பஞ்சர் ஆகிருந்திருக்கு. ஸோ அது எதாச்சியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அதை ஒட்டி அதை போய் டெலிவரிலாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்தா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு இதே மாதிரி ஃபுட் எடுக்க போகும்போது அவரோட பேக் சைடு ஏறக்கூடிய பேசஞ்சர் ஏறக்கூடிய அந்த ஃபுட் பெக்கு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ ஃபுட் ட்ரெஸ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது அவர் வந்து அப்போ தான் நோட் பண்ணியிருக்காரு, இது வந்து இன்டென்ஷனாக வேறு யாரோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து நடக்கவும் அவருக்கு வந்து அது டேமேஜ் ஆகிட்டே போயிருக்கு. அவர் அதை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பைக்கில் நடக்கும்போது நம்ம டெலிவரி பண்ணவும் டிலே ஆகும். அந்த மாதிரி ஜாப் டிலே ஆகிருக்கு. அவருக்கு வந்து அது ஒரு ப்ரெஷராக இருக்குது. எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து எதாச்சியாக நடந்துச்சுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எதாச்சியாக நடக்கல. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜோனில் இருக்க குறிப்பிட்ட அந்த ஜோனில் கேரளாவில் கொச்சியில் திரிபுனித்ரா அப்படிங்கிற அந்த ஜோனில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற சில டெலிவரி பாய்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக வர டெலிவரி பாய்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. அவரோட பைக்கையோ ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறனால தொடர்ந்து வந்துட்டு அவங்க திரும்பவும் வந்துட்டு இந்த ஜாப் வேணாம், இங்கே நம்ம எங்கேயுமே பைக் நிப்பாட்ட முடியல, ஏதோ ஒன்று நம்ம நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறோம், ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம இதில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு போயிடுவாங்க. ஸோ ஜோனில் வந்துட்டு இந்த ஆர்டருக்கு எடுக்கக்கூடிய டெலிவரி பாய்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஆல்ரெடி இருக்க டெலிவரி பாய்ஸுக்கு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி மற்ற டெலிவரி பாய்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழைய டெலிவரி பாய் அவன் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது காசு கொடுத்து ஜாயின் பண்ணானோ அதே மாதிரி தான் நியூவாக ஜாயின் பண்ணணும், இதில் வந்து காசு கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. இதில் இருந்து ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டெலிவரி ஜாப் எல்லாமே. ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம யார் வேணால் போய் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனை வந்து இன்னொருத்தர் சம்பாதிக்கக்கூடாது, நான் மட்டும் தான் சம்பாதிக்கணும், இன்னொருத்தனை வந்து நான் வந்து அஃபெக்ட் பண்ணுவேன், அவனை வந்து இந்த வேலையை விட்டு போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு க்ரூஷியலாக வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப தப்பான மனப்பான்மை. இது வந்து அந்த ஜோனில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஊர்லேயுமே இதே நடந்திருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, எல்லா ஸ்டேட்லேயும் சரி சிலர் வந்து இருக்க தான் செய்கிறானுங்க. அவனுக்கு வந்து திருந்தணும், அவனுக்கு வந்து மற்றவங்களை பற்றி யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது. தானுக்கு வந்து ஆர்டர் வந்தால் போதும், மற்றவங்க வந்து சம்பாதிக்கக்கூடாது, புதுசாக வந்தால் நமக்கு வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாயிரும், ஆர்டர் வந்து அவங்க வராமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு புதுசாக வரவங்கள முதல்ல இந்த ஜாப் நல்லாவே இருக்காது, இந்த ஜாப்பில் வந்து இன்கம் வராது, இந்த ஜாப் வந்து ஒரு வேஸ்டான ஜாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவனை வந்து மைண்ட் ரீதியாக ஏதோ ஒரு விஷயம் பேசி இந்த வேலையை விட்டு போக வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியும் போகலை அப்படின்னா அவனோட பைக்ஸை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை போடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பண்ணி விட்டுறாங்க. அப்போ அந்த ஜோனில் வந்து நமக்கு ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்காது, நமக்கு வந்து ஒரு எரிச்சலாகவே இருக்கும். அப்போ இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். நாமளாக ஒரு வேலையை வந்து வேணுமா வேணாமா டிசைட் பண்ணுறதுங்கிறது வேறு, இன்னொருத்தர் நம்மளை வந்து அந்த வேலையை விட்டு போக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது வேறு. இது வந்து மன ரீதியாக நமக்கு எவ்வளோ ஒரு டார்ச்சரை கொடுக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு நடந்தால் தாங்க தெரியும். ஸோ இதை வந்து பண்ணுறவங்க வந்து அது மாறணும். எங்கள் ஜோன்லேயும் இது நடந்திருக்கு. எங்கள் ஜோனில் இந்த மாதிரி பைக்லாம் டேமேஜ் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ண வந்தவங்களை வந்துட்டு வர வேணாம், இந்த வேலை வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வேலையை நெகட்டிவாக பேசி இந்த வேலையை விட்டு போக வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர
அப்படிலாம் பேசிவிட்டு அவனுங்க அந்த ஜாப்லேயே தான் இருப்பானுங்க. ஸ்ட்ரைக் பண்ணுன்னு தூண்டி விடுவானுங்க. தூண்டி விட்டு அவங்க அந்த ஸ்ட்ரைக் வர மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த ஜாப்லேயே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதை கேட்டுட்டு இதெல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு புதுசாக வரவன் தான் வந்து அஃபெக்ட் ஆகி இந்த வேலையை விட்டு போவானே தவிர, இதை பிரச்சனை பண்ணுறவங்களோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணி ஏற்றி விடுறவங்களோ இவங்களாம் அதே ஜாப்பில் தான் பல வருடங்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி அவங்க யாருமே பண்ணக்கூடாது. பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். இதை வந்துட்டு பார்க்குறவங்க அதை வந்து திருந்துங்க. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஏர்னிங்ஸை நீங்கள் பண்ணி உங்களோட ஃபேமிலியை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நியூவாக வர நிறைய பேருமே இதை நம்பி இதுலேருந்து ஏதோ ஒரு காசு கிடச்சா நம்மளோட அந்த டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உழைச்சி தான் வந்து சம்பாதிக்க வராங்க. அதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில் தயவுசெய்து யோசிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான மனப்பான்மை. இந்த ஒரு சின்ன ஒரு டெலிவரி ஜாப்லேயே இந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை நம்ம பண்ணோன்னா இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர் வளர்ந்தா கூட அந்த வளர்ச்சி பிடிக்காமல் அவளை வந்து பாதிக்கப்படுறதுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிற மாதிரி உங்களோட மைண்டே மாறிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் சைடான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. மற்றவங்களை பற்றி யோசிங்க. உங்களுக்கு எப்படி வலிக்குமோ, உங்களுக்கு எப்படி ஒரு பண தேவை இருக்கோ, நீங்கள் எப்படி இந்த வேலையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களோ, இந்த உலகத்தில் கஷ்டப்படுறீங்களோ அது மாதிரி தான் மற்றவங்களும் இருக்காங்க. அவங்கள பற்றியும் தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. ப்ரோ இதுக்கு என்ன தான் தீர்வு, இது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம நேரில் பார்த்து சண்டை தாங்க போட முடியும். இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்விக்கியில் வந்து இவன் தான் பண்ணுறான் அவன் தான் பண்ணுறான் நம்ம ஃபைன் பண்ணியோ சொன்னாலுமே அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனோட ஒரு வன்மம் தான் வச்சுக்கலாம், அவனோட ஒரு நெகட்டிவ் சைடு. ஸோ அதை வந்துட்டு எந்த ஒரு அஃபிஷியலாக கொண்டு போய் நம்ம வந்து இதை மாற்ற முடியாது. அவனாக உணர்ந்து அதை வந்து திருந்தணும். இல்லைன்னா நம்ம ஒரு 4 பேர் பார்த்து நீ ஏன்டா இதை உடைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவனை சண்டை போட்டு அடித்தா தான் வந்துட்டு இதை வந்து சால்வ் ஆகும். ஸோ ஒன்று வந்து இதை வந்து நம்ம வன்முறை மாதிரி கொண்டு போய் நம்ம ஒரு சண்டை போட்டு தான் அதை தீர்க்கணும். இல்லைனா அவனே திருந்தணும். இது வந்து அவன் கையில் தாங்க இருக்குது. ஸோ திருப்பணித்துறை அங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா ஜோனில் இருக்க எல்லாருமே உங்கள் டெலிவரி பாய் எல்லாருமே டெலிவரி பாய் தான். நியூவாக வரவங்களையுமே உங்களை மாதிரி அவனும் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவனோட உடைமைகளையோ இல்லை அவனையோ எமோஷனல் டேமேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலையை பாருங்கள். உங்களுக்கு வர ஆர்டர் தான் வரப்போகுது, அவனுக்கு வர ஆர்டர் தான் வரப்போகுது. திடீர்னு ஒருத்தர் வரனால உங்களுக்கு வர 10 ஆர்டர் வந்து 5 ஆர்டராக குறைஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்கள் தடுத்தாலும் தடுக்கலைனாலும் ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து இன்னும் நிறைய பேர் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு ஜோன் வந்து பெருசாக நிறைய பேரை எடுத்தால் தான் அவனுக்கு வந்துட்டு அவனோட ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகாமல் போகும். எந்த ஒரு இடத்துல அவனோட ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். அதுக்காக அவன் 20 பேர் தேவைன்னா 100 பேரை எடுத்து வைக்க தான் செய்வான். இதை நீங்களே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. ஸோ வந்துட்டு யாரையுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டெலிவரி பாயுமே பண்ணாதீங்க. இது என் சைட்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனாக யோசிச்சு பாருங்கள். அடுத்தவனை பாதித்து அடுத்தவனை வந்து இதில் ரொம்ப வந்துட்டு மனசை காயப்படுத்தி அவனை இந்த வேலையை விட்டு போக வச்சு அதுலேருந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து சரியான மனப்பான்மையாக இருக்குமா? உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு இதை தான் உங்கள்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்குவாங்க. அவங்க கூட வளரும்போது இதை தான் கற்றுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அடுத்து உங்களால் அடுத்த தலைமுறையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் சுற்றி இருக்கவங்களும் அந்த நெகட்டிவ் சைடுக்கான அந்த ஒரு மைண்டுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கங்க. எல்லா ஜோனில் இருக்கவங்களுக்கும் இதை தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் வந்துட்டு ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி அடுத்தவங்களோட பைக்கையோ இல்லை வந்து அவங்களையோ டேமேஜ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த ஆப் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து இதில் வந்துட்டு எப்படி ஜோன் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த ஆர்டர் டெலிவரி ஆகலை அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை எனக்கு இன்சென்டிவ் வரல அப்படின்னு ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா ஆல்ரெடி முதல்ல இருந்து ஒர்க் பண்ணுறவங்க அது ஹெல்ப் பண்ணி பழகுங்க. நீங்கள் புதுசாக வரும்போது எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருப்பீங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்திருக்கும். நியூவாக வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த ஹெல்ப் பண்ணுறதுனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. உங்களோட எந்த பணத்தையும் நீங்கள் வந்து இழக்க போகிறதும் கிடையாது. இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவு டவுட்ஸ் இருந்துச்சு யாராவது கேட்டாங்கன்னா அதை சொல்லி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுங்க. இது வந்துட்டு ஒரு எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். இது மூலிமா யார் வேணால் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எல்லாரை பற்றியும் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் வந்து மனிதாபிமானத்தோடு எல்லாருமே நடந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஜோனில் நீங்கள் யாராவது இந்த மாதிரி பழைய டெலிவரி பாய்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி வேலையை விட்டு போயிருக்கீங்களா? உங்கள் ஜோனில் என்ன மாதிரி ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜாப் ரிலேட்டடான டெலிவரி ஜாப் ரிலேட்டடான டவுட்ஸ்களுக்கு நம்ம பதிலும் கொடுத்துட்டு வரோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நியூவாக ஜாயின் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.